ஹாய் விவஸ், இன்றைக்கி வீடியோவில் மூக்கடலை வெள்ளை மூக்கடலை வச்சு ஒரு குழம்பு செய்ய வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். தேவையான குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. மூக்கடலை கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். சப்பாத்தி, சாப்பாடு, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் இங்கே லவங்கப்பூ 4-5 லவங்கப்பூ சேர்த்துக்கிட்டேன். பட்டை 2 சேர்த்துக்கிட்டேன். மராட்டி மொக்கு 1 சேர்த்துக்கிட்டேன். இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி உரித்து சேர்த்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். சிம்மில் லோவில் மாற்றி மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேமில். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கி வருது. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஒரு 50% வதங்கி வந்தால் போதும். நம்ம கூட சேர்த்து எல்லாம் வதக்கும் போது சேர்ந்து வதங்கி வந்துடும். தக்காளி ஒரு 4 தக்காளி மிக்சியில் போட்டு நல்லா மசிய அரைச்சிக்கிட்டேன். அதையும் இதுக்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால தான் நான் கூடவே உப்பு சேர்த்துவேன். உப்பு 10 நிமிஷம் நல்லா வதக்கி வரலாம். நல்லா வதங்கி வருது. மசாலா நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் குடமிளகா ஒரு 1/2 குடமிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் நம்ம கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரிக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் அந்த கொத்தமல்லி புதினா ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரட்டும் மசாலாவில். இது கூட நம்ம கரம் மசாலா, மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள். நீங்கள் தனி மிளகாத்தூள் இருந்தால் 2 ஸ்பூனு தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லை 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது மிளகா நெடி எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தயிர் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு, இட்லிக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம புளியெல்லாம் போட தேவையில்ல. இந்த தயிரில் இருக்க புளியே சரியாக போயிடும். அதனால் நம்ம இங்கே தயிர் சேர்க்குறோம். தயிரில் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் கரம் மசாலா ஒரு சின்ன ஸ்பூன், 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் வீட்டிலே ரெடி பண்ணது. ஒரு நாள் வீடியோ போடுறேன் கரம் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க 5 நிமிஷம். எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு.
இந்த டைமில் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே மூக்கல்ல வேக வச்ச தண்ணி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த தண்ணியும் சேர்த்துக்கலேன். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட குடமிளகா ஒரு 1/2 குடமிளகா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்ச மூக்கல்லையும் இதிலே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம வேக வச்ச மூக்கல்லையே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வருது. இந்த டைமில் தேங்காய் ஒரு 2 தப்பு தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் முந்திரி ஒரு 4 இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நான் இங்கே 4 முந்திரியும் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா கொதி வரட்டும். மிக்சியும் கழுவி நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதி வந்து பிறகு நல்லா கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுவோம். நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டேன். நம்ம இந்த அளவுக்கும் வச்சுக்கலாம் இட்லி தோசைக்கு. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம்.